வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். மின்துறையை கார்ப்பரேஷனாக்கும் நடவடிக்கைக்கு பொறியாளர்கள் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு. அரசின் நடவடிக்கையை கண்டித்து பேரணி ஆர்ப்பாட்டம். புதுவைக்கு குண்டர் தடுப்பு சட்டம் தேவையில்லை. சட்டம் தன் கடமையை செய்தால் எவ்வித பாதிப்பும் இருக்காது என்று தியாகி அருள்ராஜ் அதிரடி விளக்கம். தமிழகத்தில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை. புதுவை வங்கிகளில் முன்னெச்சரிக்கையாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் மின்துறையை கார்ப்பரேஷன் ஆக்கும் நடவடிக்கையை கண்டித்து மின்துறை பொறியாளர் மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் பேரணியாக சென்று முதல்வரிடம் மனு அளித்தனர். முன்னதாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். புதுவையில் மின்துறையை கார்ப்பரேஷன் ஆக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் அரசு தீவிரமாக இறங்கியிருக்கும் நிலையில் இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட KPMG என்ற கம்பெனி தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இதில் பொறியாளர்கள் ஊழியர்களின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு உயர் அதிகாரிகளை பதவிகளை 3 மடங்கு உயர்த்தி அவர்களின் ஊதியத்தை மறுசீரமைப்பு என்ற பெயரில் அதிகப்படுத்தி புதிய உதவிகள் உருவாக்கி உள்ளதாக குற்றம் சாட்டிய தொழிற்சங்கத்தினர் மின்சார வாரியமாக இருந்து கார்ப்பரேஷன் ஆக்கப்பட்ட மாநிலங்களில் பொறியாளர்கள் ஊழியர்கள் ஆட்குறைப்பு சலுகை உரிமைகள் பறிப்பு போன்ற துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் என கூறியிருந்தனர். எனவே மின்துறையை கார்ப்பரேஷன் ஆக்கும் நடவடிக்கையை கண்டித்து புதன்கிழமை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி முதல்வரிடம் மனு கொடுத்தனர். முன்னதாக அவர்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மின்துறை பொறியாளர் மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் சட்டம் தன் கடமையை செய்தால் குண்டர் சட்டம் தேவையில்லை என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்ராஜ் யோசனை தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குண்டர் சட்டம் என்பது பேச்சுரிமை எழுத்துரிமையை பறித்து நம்மை கடைசியில் கடித்து குதறிவிடும் என்றும், சட்டம் தன் கடமையை சரிவர செய்தால் கொலை கொள்ளை களவு தனியார் சொத்து பறிப்பு திருட்டு கையெழுத்து காசோலை மோசடி நில அபகரிப்பு போன்றவை காணாமல் போய்விடும் என்றார். சட்டத்தை சரியான முறையில் நேர்மையான முறையில் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காமல் இருக்கின்ற சட்டத்தை அமல்படுத்தினாலே புதுவை முன்மாதிரி மாநிலமாக விளங்கும் என்ற அருள்ராஜ், இது போன்ற சூழ்நிலையில் சட்டம் தன் கடமையை செய்தால் புதுவைக்கு குண்டர் சட்டம் தேவையில்லை என யோசனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தால் மட்டும் மக்களை தீர்த்துவிட முடியாது. அரசியல்வாதிகள் திருந்த வேண்டும். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் ஒற்றுமைக்காக பாடுபடுவதற்கு சம்மதிக்காதவர்கள் இந்த குண்டர் சட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன அவசியம்? நீங்கள் நேர்மையாக இருந்தால் இந்த குண்டர்கள் இந்த கொள்ளையர்கள் 1 மணி நேரத்தில் நாங்கள் அழைக்கிடுவோம். போலீஸ்கார ராணுவம் வேண்டியில்லை. நாங்கள் மக்களாகிய நாங்களே திரண்டு ஏறுவோம். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. காந்தி கண்ட போல அவர் சொன்னார், அன்னைக்கு கிராம பஞ்சாயத்து ராஜ்யம் வேணும்னு சொன்னார். கிராம பஞ்சாயத்து ராஜ்யம் வந்திருந்தால் மக்கள் சுழற்சியான வாழ்வை வாழ்ந்திருப்பார்கள். இந்த கொள்ளையர்களுக்கும் திருடர்களுக்கும் வேலை இருக்காது. 15 ஆண்டுகளாக இந்த நாட்டில் உடுக்கிய கொள்ளை கூட்டம் கோடான கோடி ரூபாய் நாட்டினுடைய மக்களுடைய வரி பணித்து கொள்ளையடித்து சென்றார்கள் தவிர கொள்ளையர்களை யாரும் திருடலாம், அரசியல்வாதி திருடலாம். நீங்க திருடான் தான் அவன் திருடான். அவனை அடக்கிறதுக்கு நீங்க தயாராகணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். தமிழகத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தை அடுத்து புதுவை வங்கிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து புதுவையில் வங்கி பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டது. சீனியர் SP சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் பேசிய சந்திரன் கொள்ளை சம்பவங்களை தடுக்க வங்கிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு வழிமுறைகளை எடுத்துரைத்தார். இதன் தொடர்ச்சியாக புதன்கிழமை அன்று அனைத்து வங்கி வாயில்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுவையில் விக்ரம் உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் ஓட்டுநர்கள் கலந்து கொள்ளாததால் அவைகளை இயக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அரசு மற்றும் தனியார் பஸ்களில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. டெம்போக்களிலும் கட்டணம் உயர்த்தப்படும் நிலை ஏற்பட்டதால் அதன் உரிமையாளர்கள் வாடகை கட்டணத்தை உயர்த்த முடிவெடுத்தனர். இது தொடர்பாக விக்ரம் உரிமையாளர்கள் நலசங்கம், திமுக விக்ரம் உரிமையாளர்கள் நலசங்கம் ஆகியவை இணைந்து ராஜா தியேட்டர் வழித்தடம் குறித்து உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ஆலோசனை கூட்டத்தை புதன்கிழமை கூட்டியது. இதில் ஓட்டுநர்கள் கலந்து கொள்ளாததால் அவைகளை இயக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் டெம்போக்களில் பயணிக்கும் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மணிமேகலை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மரம் நடு விழாவில் மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு மாநில பயிற்சி மையம் மற்றும் சென்னை சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் இணைந்து நடத்திய தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு விழாவில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் அறிவழகன் வரவேற்புரையாற்ற உடற்கல்வி ஆசிரியை நோக்க உரையாற்றினார். பள்ளி முதல்வர் சுமதி தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முருகன் கலந்து கொண்டு மருத்துவத்தின் சிறப்புகள், தாவரங்களின் குணங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இதில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கொள்முதல் செய்யப்பட்ட கரும்புக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் கணக்கில் பணம் இல்லாமல் திரும்பின. ஆட்சியரிடம் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணியினர் முறையீடு. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் துவங்கியது. சாம்பல் புதன் திருப்பலியில் பங்கேற்றவர்கள் புனித வெள்ளி வரை 40 நாட்கள் விரதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்க நகை மாளிகை, பாண்டிச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் வேளாண் பட்டதாரி அதிகாரிகள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். புதுவை அரசுடன் நகராட்சி ஊழியர்களை இணைக்க வேண்டும். நகராட்சி சுகாதார ஊழியர்களுக்கு கிரேடு பே சம்பளத்தை வழங்கி அதற்கான நிலுவைத் தொகையை தர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை நகராட்சி சுகாதார நற்பணி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தொடர் போராட்டம் கம்பன் கலையரங்கம் முன்பாக புதன்கிழமை நடைபெற்றது. வேளாங்கண்ணி தாசன் தலைமை தாங்க ஐயப்பன் முன்னிலை வகித்தார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுவை சுகாதாரத்துறை சி குரூப் ஊழியர்கள் சங்கத்தினர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அரசு பொது மருத்துவமனையில் புதன்கிழமையன்று அடையாள உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் தலைமை தாங்க பொருளாளர் பரிமள ரங்கன் முன்னிலை வகித்தார். இதில் பொதுப்பணித்துறை ஊழியர் சங்க தன்ராஜ், வனத்துறை ஊழியர் சங்க சரவணன் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை வேளாண் பட்டதாரி அதிகாரிகள் தாங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி புதன்கிழமை முதல் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இதற்கு செயலாளர் சஜித்குமார் தலைமை தாங்க தலைவர் ஜோசப் ஆல்பர்ட் நோக்க உரையாற்றினார். அதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சுனாமியின் போது பள்ளிக்கூடம் கட்டி கல்விக்கு உதவிய ஜெர்மன் குழுவினர் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட காலாப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 15 பேர் குழுவினர் கடந்த 2007 45 லட்சம் வழங்கினர். இவர்கள் பள்ளி கட்ட நிதி உதவி வழங்கியதுடன் மட்டுமில்லாமல் அப்பள்ளியில் பயிலும் 20 மாணவிகளை ஜெர்மனிக்கு அழைத்து சென்று அங்குள்ள மக்களின் கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள செய்தனர். இதுபோன்று மாணவிகளின் நலனில் அக்கறை கொண்டுள்ள ஜெர்மன் குழுவினர் மாணவிகளின் கல்வி நிலையை அறிந்து கொள்ள புதுவை வந்துள்ளனர். அவர்கள் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடினர். அப்போது ஜெர்மனி குழுவினர் மாணவிகளின் உயர்கல்விக்கு உதவி செய்ய இருப்பதாக தெரிவித்தனர். புதுவை அருகே உள்ள லிங்காரெட்டி பாளையத்தில் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கியில் பணம் இல்லை என்று திரும்பி வந்தது குறித்து ஆட்சியரிடம் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணியினர் முறையிட்டனர். திருக்கனூர் அருகே உள்ள லிங்கரெட்டி பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு 50க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் கரும்பு சப்ளை செய்து வருகின்றனர். இதற்காக பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளிடம் பிடித்தம் செய்யப்படும் பணம் வங்கிகளுக்கு செலுத்தப்படுவதுண்டு. ஆனால் 2010, 2011 ஆண்டில் விவசாயிகளிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. மேலும் முதல்வர் அறிவித்த கரும்புக்கான நிலுவைத் தொகை வழங்கப்படாத செயலை கண்டித்து கரும்பு விவசாயிகள் கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஆலையின் வெளிப்புற வாயிலை பூட்டி மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கரும்பு நிலுவைத் தொகை அந்தந்த விவசாயிகளுக்கு காசோலையாக வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை விவசாயிகள் விலக்கிக் கொண்டனர். இதுபோன்ற சூழ்நிலையில் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கியில் பணம் இல்லை என்று திரும்பி வந்தது குறித்து ஆட்சியரிடம் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணியினர் புதன்கிழமை முறையிட்டனர். இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு கரும்புக்குரிய பணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த சந்திப்பின் போது மாநில பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி செயலாளர் செல்வானந்தம், மாநில செயலாளர் சுவாமிநாதன், மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவையில் சாம்பல் புதனையொட்டி ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சிலுவையில் இயேசு உயிர்விடும் தினமான புனித வெள்ளிக்கிழமையொட்டி அதற்கு முந்தைய 40 நாட்கள் தவக்காலமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் துவக்கம் சாம்பல் புதன் எனப்படும் நாளில் துவங்குதுண்டு. இதனையொட்டி புதுவையில் உள்ள ஜென்மராக்கினி மாதா பேராலயம், தூய இருதய ஆண்டவர் ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம், முத்தியால்பேட்டை மாதா ஆலயம், தட்டாஞ்சாவடி பாத்திமா அன்னை ஆலயம், வெளியனூர் புனித லூர்தன்னை ஆலயம், அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம்,
ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம், உப்பளம் புனித சவேரியார் ஆலயம் என அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் புதன்கிழமை காலை சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெற்றன. இதனை செய்திக்காக ஒளிப்பதிவு செய்த மூன் டிவி ஒளிப்பதிவாளரை உப்பளம் சவேரியார் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றியவர் தரக்குறைவாக பேசி வெளியேற்றினார். இதனை அங்கிருந்த கிறிஸ்துவர்கள் கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அனைத்து ஆலயங்களில் சாம்பல் புதன் வழிபாட்டை செய்தியாளர்கள் ஒளிப்பதிவு செய்த நிலையில் உப்பளம் ஆலயத்தில் நடந்தேறிய அடாவடி செயலுக்கு பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துவர்களின் தவக்காலம் துவங்கி இருப்பதை முன்னிட்டு புனித வெள்ளி திரு சடங்குகள் வரை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் இயேசுவின் பாடுகளை உணர்த்தும் சிலுவை பாதை நிகழ்ச்சி ஆலயங்களில் நடைபெற உள்ளன. இதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சந்தியும் சுத்த போசனம் போன்றவற்றினையும் கிறிஸ்துவர்கள் கடைபிடிக்க உள்ளனர். தவக்காலம் காரணமாக கிறிஸ்துவர்களில் அநேகம் பேர் மாமிச உணவினை தவிர்த்து ஒருத்தல்களை சாம்பல் புதன் முதல் கடைபிடிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜில்லென்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% finance, exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869 90957.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 2 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 2 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையில் இருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மின்துறையை கார்ப்பரேஷனாக்கும் நடவடிக்கைக்கு பொறியாளர்கள் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு. அரசின் நடவடிக்கையை கண்டித்து பேரணி ஆர்ப்பாட்டம். புதுவைக்கு குண்டர் தடுப்பு சட்டம் தேவையில்லை. சட்டம் தன் கடமையை செய்தால் எவ்வித பாதிப்பும் இருக்காது என்று தியாகி அருள்ராஜ் அதிரடி விளக்கம். தமிழகத்தில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை. புதுவை வங்கிகளில் முன்னெச்சரிக்கையாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.